பாப்பாய்ஸில் அவங்களோட போன்லெஸ் விங்ஸ் சாப்பிட போய் ஃபஸ்ட்டு பைட்லேயே சிக்கன் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருந்துச்சு உள்ள. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டேனா இல்லையான்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக பெரியார் நகர் 70 ஃபீட் ரோடில் ஓப்பன் பண்ணியிருக்கிற பாப்பாய்ஸ் தான் போயிருந்தேன். பாப்பாய்ஸில் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. அங்கே இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் விங்ஸ்ன்னு சொல்லி ஒரு 12 பீஸ் பக்கெட் இருந்துச்சு. அதில் கிளாசிக் அண்ட் போன்லெஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 12 பீஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸுமே ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் கேட்டேன். பட் அவங்கக்கிட்ட கிளாசிக் இல்லை, போன்லெஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே 3 ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையே ஆர்டர் பண்ணிட்டு மேலே போய் உட்கார போயிட்டேன். சாப்பிட்ற இடம்லாம் ஓரளவு ஓகேவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டேபிள் க்ளீன் பண்ணலாம் டக்கு டக்குன்னு ஆள் வந்து செஞ்சாங்க. பட் எல்லாமே க்ளீன் பண்ணி கீழே தள்ளுறாங்க. அண்ட் ஃப்ளோர் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாசிக் ரான்ச் ஹாட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஹபானரோ தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டா ஹாட் அண்ட் ஸ்வீட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண ஹபானரோவுமே ஒரு மாதிரி ஓகேவாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சாப்பிட்டா அந்த கிளாசிக் ரான்ச் தான். ஏன் அப்படி பிங்கிஷாக இருந்துச்சு, சரியாக குக் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரில. பட் ஓகேன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி சாப்பிட்டு உள்ளே ஒரு பாட்டில் பிளடிஷாகவே இருந்துச்சு. ஸோ அப்படியே கீழே வச்சுட்டேன். ஆனால் இதெல்லாம் ஒரு சைடில் நடந்தாலும் என் அண்ணன் அந்த பக்கம் சாஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.